நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா இடங்களிலும் மார்க்க சட்டத்தை உணர்த்துவாங்க. ஒரு சஹாபிங்க அப்பாது பனு ஷுரஹபீல், அவருடைய கூட்டத்தாரில் கடுமையான பஞ்சம் வறட்சி ஏற்பட்டது. அவர் பசி பட்டினியோட மதீனா வர்றார். வந்தவர் ஒரு தோட்டத்துக்கு பக்கத்தில் கடந்து போறாரு. மரத்திலிருந்து விழுந்த, அதாவது விவசாய நிலம், தானிய கதிர்களை கொஞ்சம் எடுக்கிறாரு. எடுத்து என்ன செய்யறாருன்னு சொன்னா அதை சாப்பிட்டுறாரு. அந்த கதிர்களில் கொஞ்சத்தை ஆடையில பொதிஞ்சுக்கிறாரு. இந்த நிலையில அந்த விவசாயி பார்த்துறாரு, உரிமையாளர் பார்த்துறாரு. என் தோட்டத்திலிருந்து எடுப்பியான்னு சொல்லி அவரை அடிச்சு அந்த கதிர்களை பிடுங்கி அவருடைய ஆடையும் பிடுங்கி கொள்றாரு. அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யாரோ சொல்லதான், நான் பசியில வந்தேன், நான் இப்படி இந்த தோட்டத்தை கடந்து செல்லும் போது இப்படி சாப்பிட்டுட்டேன், என்னை அடிச்சுட்டாரு, என்கிட்ட இருந்து ஆடையை பிடுங்கிட்டாருன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோட்ட உரிமையாளரை அழைத்து ரெண்டு அற்புதமான விஷயத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க பாருங்க, மா அல்லம்தஹு இத் கான ஜாஹிலன். எப்பா, நீ அவருக்கு மார்க்க சட்டத்தை சொல்லி கொடுத்துருக்கணும், அவர் அறியாதவராக இருக்கிறார். மார்க்க சட்டம் என்ன தெரியுமா? ஒரு தோட்டத்தை கடந்து போனீங்கன்னா மரத்திலிருந்து கீழே விழுந்து கிடந்துச்சுன்னா விழுந்து கிடக்கிறத எடுத்து சாப்பிடலாம், ஆனால் ஆடையில் போட்டு கொண்டு வரக்கூடாது. வீட்டுக்கு கொண்டு வந்து பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, நீங்கள் அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். என்ன சொல்றாங்க, மா அல்லம் தஹு, அவருக்கு நீ சட்டத்தை சொல்லி கொடுக்கல, இதுக்கான ஜாஹிலன், அவர் அறியாதவராக இருந்தார், இது நீ செஞ்ச முதல் தப்பு. சரி, அடுத்து என்ன, ஒலா அத்தாம் தஹு இதுக்கான ஜாயான், அவர் பசி பட்டினியோடு வந்திருக்கிறார், அவருக்கு நீ உணவளித்திருக்கணுமா இல்லையா? இந்த ரெண்டையும் செய்யாம நீ அடித்தது தப்புன்னு சொன்னாங்க. பாருங்க, ஒரு மனிதன் திருடிட்டான், அடுத்தவன் பொருளை எடுத்துட்டா அங்க கூட சட்டம்னு ஒன்று இருக்குது. முதல்ல அடுத்த ஒரு தோட்டத்திலிருந்து எதை எடுக்கலாம், எதை எடுக்கக்கூடாது, எது திருட்டு எது திருட்டாகாது, எல்லா இடங்களிலும் மார்க்கத்தினுடைய அந்த சட்டங்கள் இருக்கத்தானே செய்கிறது. அந்த சட்டங்களை எப்படி நீ சொல்லிக் கொடுக்காம அவரை நீ அடிக்கலாம்னு சொன்னாங்க.